ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீமா சமையல் சேனல். இந்த நம்ம போகிறோம்னா அம்மா அப்போதைக்கு அவங்க ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் சூப் ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அவங்க வீட்டில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது கணக்கோ பொம்மிமா சமைச்சான் இல்லைங்க. கால் சூப்பு தாங்க செய்ய போகிறேன். செம சூப்பராக இருக்குங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேங்க. ரொம்ப கால் வலிக்கிறவங்க இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்டு தினைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இங்கே சுடுதண்ணில் நான் காலை ஊற வச்சுக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். அந்த கருப்பு கருப்பாக தொழிலாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுரண்டி கத்திலே எடுத்துருங்க. அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சும்மா கழுவி தட்டி போட்டு அப்படியே கசக்குங்க. அந்த கால் கடித்து சாப்பிடும்போது கசக்கும். அதெல்லாம் அப்படி வேணாங்க, நல்லா சுரண்டி எடுத்துருங்க. நான் இந்தளவுக்கு எல்லாம் சுரண்டி நீட்டாக எடுத்து வச்சுட்டுங்க பார்த்தீங்களா. இந்த கருப்பு கருப்பாக கத்தியில் பாக்கி எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எல்லாம் சுரண்டி எடுத்தால் தான் கால் சூப்பு குடிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கிறதால கருப்பு கருப்பாக எல்லாம் எடுத்துருங்க. எடுத்து நல்லா நீட்டாக கழுவிடுங்க. இன்னும் 4 வாட்டி கழுவி வச்சுருங்க. நல்லா சொல்லி நல்லா வெள்ளையே ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கழுவுனுங்க. இப்போ தேவைக்கு நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. வணக்கிறதுக்கு ஒரு தக்காளி போடுங்க, நல்லாயிருக்கும். மிளகு சீரகம் 1 வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் சூப் இந்த மாதிரி தாங்க நான் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க நல்லா. இப்போ 2 கை பொடி பூண்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் பூண்டு தான் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அந்த கால் சூப் அப்போ தான் அவ்வளோ கெட்டி வரும், நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பூண்டு பொன்னேரமாக வந்த பிறகு போடுங்க வெங்காயத்தை. தேவைக்கிற வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க. இதில் சின்ன வெங்காயம் கிடச்சா போடுங்க, செமையாக இருக்கும் சூப்பு குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க. இந்தளவுக்கு நான் வணக்கியிருக்கிறேன். இந்தளவுக்கு பொன்னேரம் வந்தோன்னா போதுங்க. இப்போ பாருங்கள், மிளகு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், ஜீரகம் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. கலருக்கு 2 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேங்க, காஞ்ச மிளகாய். இதுக்கு சூப் வந்து கலர் கொடுக்குங்க. இவங்களாம் கொஞ்சம் நேரம் வதக்கலாங்க. அந்த வெங்காயம் பூண்டு கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மணம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிடலாங்க பேஸ்டாட்டை. இப்போ இறக்கி ஆற வச்சுட்டுருக்குங்க. அப்படி ஆறட்டும். இந்த பக்கம் கால் நல்லா நான் கழுவி வச்சதெல்லாம் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாங்க. ஒரு 6-7 சத்தம் விடலாங்க. குக்கரில் கால் நல்லா வேகுங்க. குக்கரில் போடுங்க, சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. தக்காளி ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு வைக்கலிங்க, கொஞ்சம் பல்பெல்லாம் நீளமாக அரிஞ்சிருக்க மெல்லிசா, அது கொஞ்சம் அரிஞ்சது கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சது போட்டுக்கிறேங்க. பாதி இது கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன், பாதி அண்ணெலாம் கொஞ்சம் அரிஞ்சிக்கிட்டேங்க. இந்த சூப் கூட இந்த மாதிரி போட்டு செய்யுங்க. இப்போ தக்காளி 1 தக்காளி போட்டுக்கலாங்க. நான் புளிப்பில் தக்காளி 10 தக்காளி ரொம்ப புளிப்பாயிடுச்சுங்க. 1 தக்காளி தான் போடணும், ஆப்பிள் தக்காளி 1 தான் போடுங்க. ஒரே சின்ன பழம் தான் போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி இருக்குல்லைங்க, குட்டி குட்டி அரிஞ்சு போட்டுடலாம். இந்தளவுக்கு போட்டுடலாங்க கொத்தமல்லியை. இந்த பச்சை கொத்தமல்லி போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூப்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்தளவுக்கு எல்லாம் அரிஞ்சு போட்டாச்சுங்க. கருவேப்பிலை கிடச்சா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வீட்டில் இல்லை, களையடிச்சு. இப்போ அரிசி தண்ணி கண்ணி தான் நான் எடுத்து சூப்பு செய்வேன். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் அரிசி தண்ணி எடுத்தாங்க செய்வேன். இந்த காசுக்கும் மெயினாக அரிசி தண்ணி வேணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் சூப்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வதக்கி வச்ச பேஸ்ட்லாம் அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்போ தான் சூப்பு நல்லா கெட்டியாக வரும், குடிக்கவும் நல்லாவும் இருக்குங்க. எல்லா பேரும் குடிக்கலாங்க, குழந்த பெற்றவங்களும் கொடுக்கலாம், எல்லா பேரும் இந்த சூப்பை குடிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக பூண்டு நிறையா போட்டுக்கிறோம், ரொம்ப நல்லதுங்க. நம்ம கால் வலி உடனே சட்டு நல்லா கேட்குங்க. எனக்கு ரொம்ப கால் வலி ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களா, அப்போ டாக்டர் இதை காசு வாங்கி குடிங்களே, செஞ்சு சாப்பிட்டு எனக்கு குடிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டேங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அத்தை ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. இந்த பேஸ்ட் நைஸாக அரைக்கிறது நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். நைஸாக இருந்தால் நம்ம குக்கரில் கழுவி ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் மசாலா அரைச்சி எல்லாம் வலிச்சு எல்லாம் ஊற்றிடலாங்க. குக்கர்லேயே மிக்சி நல்லா கழுவி வச்சிடலாம். கழுவி எல்லாம் ஊற்றிக்கலாங்க. இந்தளவுக்கு கழுவி நான் ஊற்றிட்டேங்க. இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் கிண்டி விட்டாச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டா ஒரு 6-7 விசில் விட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சூப்பு நைட்டே செஞ்சுட்டு இப்போ பாத்திரம்லாம் கிடந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் விளக்கி வச்சலன்னு நைட்டே செஞ்சிடணும் சூப்பை, கால் சூப்பை. காலைல விடிய காலையில் பல் விளக்கிட்டு நம்ம குடிக்கும் போது உடனே கால் வலி கேட்குங்க.
நீங்கள் அத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லா பாதையும் கலந்து விளக்கிட்டேங்க. குக்கர் சத்தம் வந்துருச்சுங்க. 7 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. சுவையான கால் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க பார்க்கலாம். பூமிமா சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கால் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இந்த சூப்பை நைட்டு செஞ்சு காலைல குடிச்சுப்பாங்க, செமையாக. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தூவிடலாங்க. செம சூப்பராக. இதில் இந்த சூப்புக்கு கருவேப்பிலை வேணுங்க. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நைட்டை செஞ்சு பார்த்தீங்கன்னா காலைல குடிங்க. நான் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.